பாவத்தின் மீது நமக்கு கோபம் வரவில்லை என்றால் நாம் பாவத்தை எதிர்த்து போராட மாட்டோம், பாவத்தை நாம் வெற்றி கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. We will not have much strength to fight it. James warns us against getting angry with God's word because his word reveals our sins to us. இறைவனுடைய வார்த்தை தான் பாவம் என்ன என்பது நமக்கு விளக்குகிறது. நாம் பாவத்தில் சிக்கியிருக்கும் போது, நாம் இறைவனுக்கு விரோதமான குற்றச் செயல்களை செஞ்சிருக்கும் போது, இறைவனுக்கு உரிய மரியாதையை கொடுக்காமல் இருக்கும்போது நாம் குற்றம் செய்கிறோம், நாம் பாவம் செய்கிறோம். அதற்காக நம் மீதே நாம் கோபப்பட்டு கொள்வோமா? நம் மீது நாம் கோபப்பட்டு கொண்டு என்ன பண்ணுறாங்க சில பேர், நான் இனிமேல் வாழ்வதற்கு தகுதியற்றவன், இறைவனுக்கு விரோதமான பாவங்களை நான் செய்துவிட்டேன், ஆகவே நான் தற்கொலை பண்ணி செத்துக்கொள்கிறேன் அப்படின்னு யூதாஸ் காரியத்து மாதிரி முடிவு எடுக்கிறார். நீங்கள் இறைவனிடத்தில் வாருங்கள், அவரிடத்தில் கேளுங்கள், அவர் உங்களிடத்தில் பேச விடுங்கள். இன்றைக்கு உங்களிடத்தில் இறைவன் என்ன பேசினார்? இறைவனுடைய சமாதானம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா? அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஒவ்வொரு நாளும் இறைவன் உங்களோடு பேச வேண்டும், நீங்கள் இறைவனோடு பேச வேண்டும். அந்த சமாதானமான வாழ்க்கை தான் உங்களுக்கு வேணும். அதான் நம்முடைய வாழ்வின் லட்சியம், நோக்கம். நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்ய வேண்டும். அதான் நம்முடைய வாழ்வின் நோக்கம். But our anger does not produce God's righteousness. In fact, anger is just the opposite of the patience God wants us to produce in our lives. If we cannot get angry at sin, we will not have much strength to fight it. ஆனால் என்ன சொல்கிறாரு யாக்கோபு? தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நீங்கள் கோபம் கொள்ளாமல் இருங்கள். Like a man who broke the mirror because he dislikes the image in it, we rebel against God's word because it tells the truth about us and our sinfulness. இறைவனுடைய வார்த்தை நம்மை பற்றியும் நம்முடைய பாவம் நிறைந்த வாழ்க்கையை பற்றியும் சொல்வதாலே அநேகம் பேர் என்ன சொல்கிறாங்க, இறைவனுடைய வார்த்தையின் மீது கடும் கோபமாகி விடுகிறார்கள். அவர்களுக்கு என்ன வார்த்தை பிடிக்கும்? இறைவனுடைய வார்த்தை டெய்லி காலையில் வர வாட்ஸ்அப் தான் பிடிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவார், நீ தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இரு. அந்த இஃப் கிளாஸை மட்டும் எடுத்துருவாங்க, போட்டு உலகத்தில் இருக்க அத்தனை பயலுகளும் நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி சாவடி பண்ணுவோம். என்னடா பார்க்கணும்னா, கர்த்தர் உன்னை பல மடங்கு பெருகப்படுவார், உன்னை கோடீஸ்வரன் ஆக்குவார், உன்னை செழிப்பின் திறவுகளை ஓப்பன் பண்ணி உள்ளே விட்டு போட்டு அடைச்சிடுவார், நீ செழித்து போயிட்டு மண்டையை பொழந்துட்டு கிடப்பார். எப்போ செழிப்பின் திறவுகளை ஆண்டவர் உனக்கு அனுப்புவார்? எப்போ உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும்? எல்லாத்துலேயும் இஃப் கிளாஸ் கொடுத்துருக்கார். இஃப் யூ ஃபாலோ த வேர்ட் ஆஃப் காட்,